ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற இரத்தம் ஒரு வல்லமையான ஒரு ஆவிக்குரிய ஆயுதமாயிருக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள் என்று இந்த வசனத்தில் நாம் மிக தெளிவாய் வாசிக்கிறோம். அந்த இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. அந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் சொல்லும் பொழுது, அறிக்கை செய்கிற பொழுது, when you apply the blood of Jesus, every evil work stops right there. இந்த இயேசுவின் இரத்தத்தை நாம் பேசும் பொழுது, அதை அறிக்கை செய்து சொல்லும் பொழுது, நம்ம மேலே, நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்து மேலே சொல்லுகிற பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. எல்லா பிசாசின் கிரிகைகளும் அங்கே செயல்பாடற்று போகிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. நாம் 1 பேதுருவிலே வாசிக்கிற பொழுது, 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், மாசற்ற இரத்தம், ஆட்டுக்குட்டியானுடைய இரத்தத்தை உங்களுடைய நிலைமைகள் மேலே அறிக்கை செய்யுங்கள். உங்களுடைய ஆத்மா மேலே அறிக்கை செய்யுங்கள். உடைய சரீரத்தின் மேலே அறிக்கை செய்யுங்கள். அப்பொழுது எல்லா பிசாசின் கிரிகைகளும் அங்கே ஒன்றும் வாய்க்காமல் போகிறது. அந்த பிசாசின் கிரிகைகளை இந்த இரத்தத்தின் வல்லமையால் மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். காரணம், இந்த ஆட்டுக்குட்டியானவர் சகலத்தையும் ஜெயித்து வென்றிருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நான் என் மேலே, என் குடும்பத்தின் மேலே, விசேஷமாய் என் ஆத்துமா மேலே, எண்ணங்கள் மேலே, உணர்ச்சிகள், விருப்பங்கள் மேலே, வாஞ்சைகள் மேலே அந்த ரத்தம் தெளிக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். இயேசுவின் நாமத்தினால் எல்லா விதமான சத்துருவின் கிரிகைகளும், அவனுடைய சதி, நாச, மோச வேலைகளும் இயேசுவின் நாமத்தினால் அந்த ரத்தத்தின் வல்லமையினால் அவைகள் அப்படியே நிறுத்தப்படுகிறது. அல்லேலூயா. அந்த ரத்தத்தின் வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள். இந்த ரத்தத்தை பற்றி சொல்லுங்கள், பேசுங்கள். அல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டியானுடைய கரங்களிலே, I stay under the blood of Jesus. அவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாம். மகிமை உள்ள பிதாவே, வெளியேறப்பட்ட இரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளை அந்த குற்றமற்ற இரத்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த இரத்தத்தின் வல்லமை இவர்கள் ஒவ்வொரு மேலே அது வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ராஜா, இரத்தத்தின் வல்லமையினால் பிசாசின் கிரிகைகள், சரீரத்தின் கட்டுகள், வியாதிகள், பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் அவைகள் முறிந்து போவதாக. ஜீசஸ், ஏறப்பட்ட அந்த ரத்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களை விடுவித்த ரத்தத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்கு விளைகரமாய் மாறின அந்த அன்புக்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ஏறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.